திரு ம். ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்ததே மிக முக்கியமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி இறந்தது என்று சொன்னாலும் கூட, அப்படிப்பட்ட ஒரு நிலை இக்கட்டான நிலைக்கு ஜெயலலிதாவை தள்ளியதே திமுக தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து இன்று அதே திமுகவுல போய் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பதற்காகத்தான் நான் போய் திமுகவுல நிக்கிறேன் அப்படின்னு சொல்றது, ம். அந்த இடத்துல பன்னீர்செல்வம் அவர்கள் முழுவதுமாக தனது அரசியல் வாழ்க்கையே இழந்துட்டார் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். என்ன காரணம்னா, இது ரொம்ப எதார்த்தமா வெளிப்படையாவே பார்க்கலாம். ஒன்று இவர் வந்து சசிகலா அம்மையார் போல தனியாக ஒரு கட்சி பெயர் கூட அறிவிக்கல. அவங்க ஒரு கொடி அறிவிச்சுட்டாங்க. நான் தனி கட்சி துவங்கிட்டு நிக்கிறேன்ப்பா அப்படின்னு வந்து நின்னுட்டாங்க. ம். இவர் அதே போல ஒரு தனி கட்சியாவது தொடங்கி இருக்க வேண்டும். அது செய்யல அவரு. அடுத்ததாக இவருடைய மிகப்பெரிய தவறு என்னன்னா, தன் மகன் ரவீந்திரநாத்தை வந்து அ ஒரு எம்பி ஆக்குவதற்காக பிரதமர் மோடி அவர்களோடு பாஜகவோடு ஒரு ஒரு ம். இணைப்பை உருவாக்கிக் கொண்டார். அதற்கு பிறகு இருந்தே அவருடைய ஒரு பின்னடைவு தொடங்கிருச்சுன்னு பார்க்கிறோம். அப்படி இல்ல அப்படியாவது நீங்க வந்து பிஜேபிக்காவது போயிருந்தா கூட, இவர் ஒரு ஒரு மாநில ஆளுநராகவோ அல்லது பொறுப்புகளையாவது வாங்கியிருக்கலாம். அதுவும் செய்யல. சரி நீங்க அது அது வந்து நீங்க வந்து அதிமுகவுக்கு செய்யக்கூடிய துரோகமா நினைச்சீங்க அப்படின்னா, திமுகவுக்கு போறது மட்டும் துரோகம் ஆகாதா? என்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா? இப்ப பாஜக வந்து நீங்கள் அதிமுக அழிக்க வேண்டும் என்று துடிக்காத ஒரு கட்சி அது. ஆனா திமுக அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று துடித்த ஒரு கட்சி. அதுல போய் சேர்றது அப்படிங்கிறது, இவர் தன்னுடைய ஒட்டுமொத்தமாக அரசியல் பயணத்தை, வாழ்க்கை இதற்கு மேல் வேறு வழி இல்லை அப்படின்னு தான் அங்க போய் சேர்ந்திருக்காருன்னு தான் நம்ம பார்க்கிறோம்.